என் பேர் முருகேஸ்வரிங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை. மகளிர் உரிமை தகுதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்ததோடு சரி, இது மாதிரி 14 மாசமா வேற ஒருத்தர் வங்கி கணக்குல ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மாசம் மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு, அதனால தெரியல. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் ஒரு வரவுன்னு எங்களுக்கே தெரிஞ்சு. கிருஷ்ணே, அவர் பேர் கிருஷ்ணே, வயசு 60, ஆணவரோட வங்கி கணக்குல ஏறிக்கிட்டு இருக்கு. நாங்க பல இடத்துல மனு கொடுத்தோம். தாசில்தாரு, கலெக்டர் ஆபீஸ், பழனி ஆர்டிஓ ஆபீஸ் பூரா பக்கம் கொடுத்து எங்களுக்கு மனுவுக்கு இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிறப்பு முகாம்லயும் மனு கொடுத்துட்டோம், பல இடத்துல மனு கொடுத்துட்டோம். ஆனாலும் எங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. மாசம் மாசம் மெசேஜ் தான் எங்களுக்கு வருதே தவிர காசு வந்து அவர் கணக்குல ஏறிக்கிட்டு இருக்கு. நாங்க இதுக்காக அலைஞ்சு மாசம் 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜெராக்ஸ் எடுக்க, மணி எழுத. நாங்க முறுக்கு போட்டு வியாபாரம் பண்றோம். வேலைக்கு எடுத்துட்டு போய் மனு கொடுக்கறதுனால எங்களுக்கு வேலையும் கேட்டு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி மாசம் 10-300 நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதனால வந்து அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு போகாம அவர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? கடைசி ஒரு நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து மாறிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து 7ஆம் நம்பரு, அவர் நம்பர் 4 இதுல மாறி ஏறிடுச்சு. நான் விளக்கத்தையும் சொல்லி இது மாதிரி அவரோட பேரும் சொல்லி அக்கௌண்ட் நம்பரும் சொல்லி எழுதி கொடுத்துட்டோம். இது மாதிரி கிருஷ்ணே அவர் நம்பர் மாறி வேற நம்பருக்கு ஏறுதுன்னு சொல்லியும் எங்களுக்கு திருத்தி தர மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி மெட்ராஸ்ல தான் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நாங்களும் பழனி ஆர்டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டோம், சரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. காரண உரிமை தொகை இன்னமாதிரி எங்களுக்கு கிடைக்கும் மாதிரி முதல்வர் ஐயா சரி பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.